பையா, இந்த ஃபோனில் சவுண்டே வர மாட்டேங்குது, என்னன்னு பாடுறா. என்னப்பா? சரி என்னன்னு பார்க்குறேன். அப்போ நான் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு காசு கேட்கணும், தருவியா? இல்லை வேணாப்பா, நான் கண்ணில் கொடுத்தே பார்த்துக்கிறேன். ஏங்க ஸ்கூலில் எல்லாரும் போவாங்க, பாவங்க இவன் மட்டும் தனியாக முழிச்சிட்டு இருப்பான். கொடுங்க போயிட்டு வரட்டும். ஏண்டி 4000 ரூபா கேட்குறேன்டி, பணம் என்ன மரத்துலேயே காய்க்குது? ஏன் இவ்வளோ சொல்கிறேன், நீ கூட பார்ப்போம். கஞ்ச பீஸ் நிறைய இருக்காரு. உடனே என்கிட்ட வந்துருங்க. என்கிட்ட காசு இருந்தால் நான் எப்பயோ கொடுத்துருப்பேன். உங்களை மாதிரிலாம் நான் ஒன்றும் கிடையாது. ஆமாம், அப்படியே கொடுத்து கிழிச்சிருப்பேன். டேய், அந்த 4000 ரூபாய்க்கு நல்ல கோர்ஸாக சேர்த்து விட்றேன், போறியா? ஃப்யூச்சருக்காச்சும் உதவும். ஆமாங்க, அதுவும் சரிதான். என்னடா போறியா? மா, நீ என் பக்கம் பேசுவோம் பார்த்தா உன் புருஷன் பக்கம் பேசிட்டு இருக்க. இவனே, அவர் சொல்கிறதும் கரெக்ட் தானேடா, அதான் நான் சொன்னேன். ஐயா இருக்குமே உங்களுக்கு நல்லா. பாரு, பக்கத்து வீட்டு டோடு அவங்க வீட்டில் போய் காசு வாங்கிட்டு போய் கட்டிட்டான். நான் மட்டும் தான் இன்னும் கட்டல. டேய் செர்ரா, ஸ்கூலுக்கு போகும்போது காலைல தரேன், புலம்பாரு. அப்படியாப்பா? சரி, ஒன்றை போய் தப்பா நினச்சிட்டேனப்பா, சாரிப்பா. என்னது திட்னியா? என்ன திட்டின? இல்லை வேணாப்பா. பரவாயில்ல சொல்கிறா, ஒன்றும் சொல்ல மாட்டேன். கஞ்ச பிஸ்னாரின்னு சொல்லிட்டேன், சாரிப்பா. சரிங்க, கோதுமை பருப்பு மைதாலாம் காலி, வாங்கிட்டு வந்துடுங்க சீக்கிரம். ஏண்டி, என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கெல்லாம்? நடமாடும் ஏடிஎம் மிஷின் தெரியுதா? இப்போ தான் உன் பையன் 4000 ரூபாய்க்கு பிளான் போட்டான், இப்போ நீ 1000 ரூபாய்க்கு லிஸ்ட்டு தர. இனிமே பூரி செய், சப்பாத்தி செய்யன்னு கிச்சன் பக்கம் வாங்க, நறுக்கிடுவேன் நறுக்கி.